பைக் கார்ல எல்லாம் வந்து ECM வந்து ரீமேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்வான்டேஜஸ்? ஸோ ரீமேப்பிங்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் மேப்பே வந்து மாற்றுவாங்க. இப்போ ஒரு 800 RPMக்கு ஒரு இன்ஜெக்டருடைய பல்ஸ் வந்து 4 மில்லி செகண்ட்ஸ் வந்து 6 மில்லி செகண்ட்ஸ் இருக்குன்னா அதை வந்து 8 மில்லி செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள ஃபியூல் போதோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்பஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக நடக்கும், வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகும். இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். பவரை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபியூல் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. மைலேஜ் எதிர்பார்க்க. ஆமாம், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வண்டி லாங் டைமுக்கு உங்களால் டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமாக ஃபியூல் போச்சுன்னா அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா உள்ள இருக்க ஆயில் சீல் எல்லாமே வீக் ஆகும். இன்ஜின் சீக்கிரமா இன்ஜின் சீக்கிரமாக வேலை வச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணுறதுனால இன்ஜின் வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு எதுவும் சான்சஸ் இருக்கா? ரேர் கேஸில் பிளாஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது மோஸ்ட்டாக காரில் நடக்கும். பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்ஸ் டியூன் பண்ணிங்கன்னா பிளாக்கே உடச்சிக்கும். கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரதரோட பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.